ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபெட் சார். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் உள்ள ரியல் ஹீரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் உள்ள சேட் நியூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சேல்ஸு கொஞ்சம் இருக்குது, அதாவது லவ் பேர்டும் செமினேட்டட் சேல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸும் சேல்ஸ் இருக்குது. அதை எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். முக்கியமாக இந்த ரியல் ஹீரோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 13 கேஜியில் உள்ளதை பார்த்துடலாம். 13 கேஜின்னு இப்போ இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது 14வது கேஜின்னு வரும். எல்லாம் நம்ம அந்த கார்டுலாம் ரெடி பண்ணியாச்சு. ஒவ்வொரு கேஜுக்கும் நம்ம ஃபார்முக்கு பேர் வச்சாச்சு, சிக்குக்கும் பேர் வச்சாச்சு. அது லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த 14 கேஜியில் உள்ள பேர் எங்கே உள்ளதுனா 8வது கேஜியில் உள்ளது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 8வது கேஜியில் உள்ள அந்த ஒயிட் பேர் ரொம்ப சேட்டை பண்ணுது, சிக்கை வந்து ஒழுங்காக நெஸ்ட் பண்ண மாட்டேங்கி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பானையில் உள்ள லாஸ்ட் சிக்கி தான். அந்த லாஸ்ட் சிக்கியை நெஸ்ட் பண்ணி விட்டுட்டு, அதாவது ஃபீட் எடுத்துருமா நீங்கள் சொல்லி எனக்கு கவலைப்படணும். இது சின்ன ஸ்டேஜ்லேயே லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீட் அடிச்சிடும். ஏன்னா ஃபின்ச்சஸ் மாதிரி இல்லை, ஃபின்ச்சஸ் நெக்ஸ்ட் அவுட் ஆகி ரொம்ப நாள் இப்போ பேரண்ட்ஸ் தான் ஃபீட் பண்ணும். ஆனால் லவ் பேர்ட் அப்படி இல்லை, லைட்டாக அந்த நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு அப்படின்னாலே அது தனியாக ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இதுவும் தனியாக நம்ம பிரித்து போட்டாச்சு, அதுவும் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 6 கேஜியில் இதை பற்றி போட்டிருக்கோம். இது என்ன பேர்னு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா 7வது கேஜியில் உள்ளது. 7வது கேஜியில் உள்ள ஃபீமேல் ஒன்று. மேல் பார்த்திங்கன்னா இந்த மேல் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஸ்டார்டிங்கில் தான் அந்த மேல். என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா எக் வைக்க முடியாத நிலமை. ஏன்னா அந்த பேடோட பேக் சைடு, அதாவது அந்த எக் லே பண்ணுற சைடு வந்து கொழுப்பு அடைச்சிருன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரீடருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த மாதிரி கொழுப்பு அடித்து நம்மகிட்ட 2 பேட் வந்து நம்ம தனியாக போட்டிருக்கோம், அதாவது செப்பரேட் பண்ணி போட்டிருக்கோம். ரெண்டுமே ஃபீமேல். அதாவது மேலுக்கு கொழுப்பு அடைக்காது, மேக்ஸிமம் 100% கொழுப்பு அடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபீமேலுக்கு தான் இந்த மாதிரி கொழுப்பு அடைக்கிற பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த பானைக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கிறதுனால அந்த பிரச்சனை வரும். அது என்னாச்சுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜில் இந்த பேர் பழைய மாதிரி சேட்டை கொடுக்க ஆரம்பிச்சு இந்த பேர் அதாவது இந்த கேஜிக்கு ஒரு பேரும் வச்சுருக்கோம். 11வது கேஜி. இந்த கேஜி 11வது கேஜியில் உள்ள பேட் என்னாச்சு பார்த்திங்கன்னா ஃபீமேலாக நம்ம வந்து இதுவும் ஃபீமேலும் நம்ம வந்து தனியாக பிரித்தாச்சு. என்ன பிரச்சனைனா போன அப்படின்ட்டு இந்த ஃபீமேலை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த சிக்கெல்லாம் உள்ளே கொள்ளுது பானைக்குள்ள சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த கிளச்சும் ஆரம்பிச்சுட்டு 6 சிக்கு நம்ம வந்து ஆட்ச் ஆயிருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பட் இது வந்து ஒழுங்காகவே ஃபீட் பண்ணாமல் எந்த அளவுக்கு கொத்தி வச்சுருப்பாருங்க. அந்த முதுகு சைடெலாம் ஃபுல்லாக க்ரோத்தே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த 2 எல்லோவுக்குமே ரெண்டுமே ரெட்டே கணக்கு பண்ணி வந்திருக்கு. ரொம்ப பெஸ்ட்டான அப்டேட் கொடுத்தாலும் ரொம்ப சேடான நியூஸ் தான். நம்ம ஃபார்மில் என்ன பிரச்சனைன்னா சொன்ன மாதிரி தான் அந்த க்ரோத் எல்லாம் கொத்தி வச்சுருந்துச்சு. நம்ம அதனால் இதே செப்பரேட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஃபீமேலை தனியாக பிடிச்சி போட்டாச்சு. சிக்கு கேஜெலாம் இருக்குது, நான் வீடியோவில் காட்டுறேன். ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பேட்ஸ் வளர்க்கிங்க அப்படின்னால இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த சிக்கை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபார்முக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சாச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. அட்டையில் எல்லாமே பேர் இல்லையாச்சு. கேஜி 1லேருந்து கிட்டத்தட்ட கேஜி 17 வரைக்கும் இருக்குது நம்மள்கிட்ட. அது போக சிக்கு கேஜி தனியாக, அது வந்து 6ன்னு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் அந்த சிக்கு கேஜிக்கு. அதுக்கடுத்த 16வது கேஜிலையும் நம்ம வந்து சிக்கு தான் போட்டிருக்கோம். அதாவது ரொம்ப ஸ்மால் சிக்கு வந்து 16வது கேஜியில் போட்டிருக்கோம். மற்றபடி எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். இந்த 11வது கேஜியில் உள்ளது தான் அந்த சிக்கு. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த 7வது கேஜியில் ஃபீமேல் ஒன்று டெத் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது என்னாச்சுன்னு பார்த்தோன்னா அது பார்த்திங்கன்னா கொழுப்படைக்கலை, எக்கு வந்து லாக் ஆகிருக்கு. நான் வந்து கவனிக்கல ஒழுங்காக, வேலைன்னு அலைஞ்சிட்டு இருந்தனால அந்த வயசில் வர்றது எல்லாத்துக்கும் வேலை பிரச்சனை தான், சம்பளம் தான். அதனால் வேலைன்னு போயிட்டு இருந்தனால அந்த பேடை ஒழுங்காக என்னால் பார்க்க முடியல. அதனால் அந்த பேடு டெத் ஆகிடுச்சு. கேஜி 5ல் உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு க்யூர் பண்ணியாச்சு ஃபீமேல். அதே நான் சிக்கு கேஜில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 7வது கேஜில் அதுக்கு பேர் வேறு பேர் போட்டாச்சு. ஒரு பேர் ஃபியூர் பிளாக்கில் இருக்குது, அது எக்கில் இருக்குது அந்த லெஃப்ட் சைடு. இன்னொன்று பேர் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கோபால்ட் ப்ளூ வந்து மேலு. அந்த மேல் பார்த்திங்கன்னா 5வது கேஜியில் உள்ள மேல் தான். அதுக்குள்ள ஃபீமேல் நான் வந்து சிக்கு கேஜில் உள்ளதை காட்டுறேன். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மேல். ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த க்ரீனு 3வது கேஜியில் பார்த்துருப்பீங்க, போன கிளச்சிலலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா 3வது கேஜியில் உள்ளது தான். நம்ம வந்து ஒரு பேராக போட்டிருக்கோம், பானையும் கட்டி விட்டாச்சு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 7வது கேஜியில் நம்ம ஃபார்ம் அப்டேட் வரிசையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எக் வச்சுருக்கா இல்லை என்ன நிலமையில இருக்குன்னு நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோட கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் தொட்டு மறக்காமல் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம ஃபைனலாக நம்ம ரியல் ஹீரோ பார்த்துலாம் வாங்க. நம்ம அந்த சொன்ன மாதிரி 11வது கேஜி 6 சிக்கே நம்ம வந்து ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாதிரி பாக்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே ஃபீட் பண்ணுது. ஒரே ஒரு மேல் தான் எல்லாத்தையும் நம்ம வந்து க்யூர் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் நம்ம ரியல் ஹீரோவாக இருக்குது. நம்ம ஃபார்மோட ரியல் ஹீரோ சொல்ல போனால் எல்லா பேர்டுமே பேரண்ட்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் சேர்ந்து தான் ஃபீட் பண்ணும். எனக்கு இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக்கி விட்டுட்டு, அதனால் நம்ம நெக்ஸ்ட் அப்லோடில் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேலை நேராக போய் பெட் ஷாப்பில் சேல்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம வந்து வேறு ஃபீமேல் வந்து இதுக்கு ரெடி பண்ணி வாங்கிட்டு வரலாம். நம்ம ஏன்னா நம்மள்ட்ட இப்போதைக்கு அடல்ட் ஃபீமேல் ஒன்றும் இல்லை, 2 ஃபீமேல் நம்மள்ட்ட தேவைப்படுது. அதனால் நம்ம 2 ஃபீமேல் வந்து நம்ம பெட் ஷாப்பில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். பெட் ஷாப்பில் வந்து நீங்கள் பேட் மோஸ்ட்லி வாங்காதீங்க, 90% நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பெட் ஷாப்புக்கே போகணும். நான் இதுக்கு செமேல் தான் ரெடி பண்ணலாம்னு நினச்சேன், பட் ரொம்ப டே ஆகும். அதனால தான் நம்ம இந்த பேட் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஒரு ஃபீமேல் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த 6 சிக்கும் நெக்ஸ்ட் அவுட் ஆகி, அதாவது நல்லா ஃபீட் பண்ணி தனியாக ஃபீடு எடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மேலுக்கு நல்லா ஒரு 2 வாரம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் விடுவேன். ஏன்னா அந்த மேல் பார்த்திங்கன்னா 6 சிக்குக்கும் ஃபீட் பண்ணி ரொம்ப டயர்டாயிரும். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா 6 சிக்குங்கிற சில எக்ஸ்ட்ரா ஃபுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வச்சுக்கிட்டே இருக்கணும். மல்லித்தலையிலேருந்து இந்த கோதுமையிலேருந்து பச்சைப்பயிர்லேருந்து எக்ஸெட்ரான்னு நிறையா வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த மேலுக்கு டயர்டாகாமல் இருக்கும். ஓரளவுக்கு தினையை மட்டும் ஃபீட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆகி மேலும் டெத் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஃபுட்டை மறந்துடாங்க. அதுக்கடுத்த நம்ம 6 கேஜி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த கேஜை பார்த்துடலாம். நம்ம 5 கேஜியில் உள்ள ஃபீமேலையும் இந்த 11 கேஜியில் உள்ள ஃபீமேலும் பார்த்துடலாம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா 2 ஃபீமேல் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 7 கேஜியில் உள்ள ஃபீமேல் டெத் ஆகிடுச்சு. அந்த மேல் பார்த்திங்கன்னா 2 கேஜியில் நம்ம தூக்கி போட்டுருக்கோம். நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த லைட் கலர் அந்த இதுதான் ஃபீமேல் தான் 5 கேஜியில் உள்ளது. அதாவது நம்ம அந்த கொழுப்பு அடைச்சி கொஞ்சம் பார்த்திங்கன்னா அது நிற்கிற பொசிஷனை பாருங்கள் கொஞ்சம் டல்லாக தான் நிற்கும். ஏன்னா அந்த கொழுப்பு அடைச்சிருந்தால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். டெத் ஆயிருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்காங்க. இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீ ஃப்ளை, அதாவது ஒரு 3 அடி நம்ம கேஜ் ஆகலாம். அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளை இருக்கிற மாதிரி கேஜில் விட்டிங்கன்னா வெறும் தினை மட்டும் போதும். இதுக்கு ஓவராக எக்ஸ்ட்ரா ஃபுட் வைக்க வேண்டாம். தினை மட்டுமே வச்சாலே இது க்யூர் ஆயிரும், 100% க்யூர் ஆயிரும். அது மாதிரி இந்த நெல் வந்து எங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா நெல் வாங்கி வைங்க. ஏன்னா பேட்ஸ் வந்து நெல் ஸ்டார்டிங்கும் சாப்பிடாது. அந்த நெல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னாலே அந்த கொழுப்பு அடைக்கிறது க்யூர் ஆயிரும். நம்ம பார்த்திங்கன்னா பேட்ஸ் அறவே நெல் எடுக்காது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதனால் இது வந்து தன்னால் தான் சரியாகி ஆகணும். அதுக்கடுத்து இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த 11 கேஜி நம்ம ரியல் ஹீரோவோட ஒய்ஃபு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த பிரச்சனையும் பண்ணுறது. 6 சிக்கை அங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இவங்க அந்த ஃபீலே இல்லாத மாதிரி ஜாலியாக இருந்துட்டுருக்காங்க. நல்லா வந்து ஃபீட் எடுக்குது, அதுவாகவே நல்லா சாப்பிட்டுக்குது, நல்லா ஃப்ளை பண்ணுது. அதனால் இதுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா சேல்ஸ் தான் பண்ண போகிறோம். அப்படி நீங்கள் வந்து லைட்டாக சொல்லலாம் வேறு மேல் போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு. அதே நம்ம வந்து பார்ப்போம் என்ன கண்டிஷனில் அந்த ஃபீமேல் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து கேஜி 2வில் பார்த்திங்கன்னா அந்த 7 கேஜியில் உள்ள மேல் தான் இருக்குது. 7 கேஜியில் உள்ள மேலுக்கும் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வாங்கணும்னா நம்ம சப்ஸ்கிரைபரோடனா வந்து ஒரு செமி அடல்ட்டு நம்ம பேர் கேட்டாங்க. அதாவது அவங்க ஒரு பேர் வாங்கியிருந்தாங்க பெட் ஷாப்பில். மேல் வந்து இறந்து போச்சு, ஃபீமேல் மட்டும் தனியாக கிடக்கு போகிறோம் அடல்ட்டு அப்படின்னாங்க. நம்ம வந்து ஒரு பேர் செமி அடல்ட் கொடுத்துட்டு அந்த ஃபீமேல் நம்ம வந்து தூக்கிட்டு வந்தாச்சு. தான் அந்த ஃபீமேலு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் பேராகாமல் அப்படி சொல்லி சுத்தமாக தெரில. பேராச்சு அப்படின்னா இதையும் ப்ரீடிங் நம்ம 8 கேஜியில், அதாவது 8 கேஜியில் போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து போட்டுட்டு நான் வந்து அடுத்த கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி தான் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் மறக்காமல் தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கேஜ் 5ல் நம்ம வந்து புது பேர் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து நம்ம செமி அடல்ட்டில் உள்ளதை பேர் பண்ணி போட்டிருக்கோம். 2க்குமே பானை கட்டியாச்சு. 2 எல்லோவும் பார்த்திங்கன்னா ஃபீமேலு, அடுத்த 2 அந்த ஒயிட் ஒன்று மேலு, இந்த ப்ளூ ஒன்று மேலு. நல்ல ஒரு பேராக தான் இருக்கிற 4மே, அதாவது 4ங்கள 2 பேர் 4 பேடு நல்ல ஒரு பேராக தான் இருக்கும். 2மே பானைகளை போய் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆளுக்கு ஒவ்வொன்றேன். நெக்ஸ்ட்டு அப்லோட்டை கண்டிப்பாக இது வந்து எக் வச்சிரும். அதுக்கு முன்னாடி நம்ம 4வது கேஜில் ஒரு பேர் நம்ம செமி அடல்ட்லேருந்து போட்டு எக்கில் இருக்குது. அதுவும் நம்ம சிக்கு ஆச்சாரம் கூட சீக்கிரமே அந்த அப்லோட்லாம் கண்டினியூவாக நம்ம சேனலில் வரும். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா அப்படியே கண்டினியூவாக நம்ம சேனலை அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. இதுக்கு இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்கிங்கன்னா நம்ம சேனலில் போய் மற்ற வீடியோ பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஃபைனலாக அந்த கேஜி 13லேருந்து 14 ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த கேஜி 14 ஆயிடுச்சு பாருங்கள். உள்ள ஒரு பேர் போட்டிருக்கோம், அதுவும் சீக்கிரம் எக் வச்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபின்ச்சஸ் சேல்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே. ஃபின்ச்சஸ் என்னென்ன பேர்லாம் சேல்ஸ்ன்னு பார்த்துலாம் வாங்க. 17 கேஜியில் உள்ள ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேர் ஒரே ஒரு சிக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டுருக்கு. சென்ட்ரல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரே கலராக தான். இதில் பார்த்திங்கன்னா 13 கேஜியில் ஒரு பேர் இருக்குது, அது சேலு. அதுக்கடுத்து 12 கேஜியில் ஒரு பேர் இருக்குது, அதுவும் சேல் தான். இது வந்து கிரே தான். ஃபுல்லாக வந்து ஜீப்ரா ஃபின்ச்சஸ் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வேணால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அது நம்பர் வந்து நான் நிறைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், நம்ம நம்பர் கொடுக்கேன். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேட்ஸ் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.